Hi friends, welcome to my channel. Subscribe பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே bell icon press பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி மேக்ஸில் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த டாபிக் இதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு டாபிக் வரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு டாபிக் வரும். இந்த ரெண்டு டாபிக்மே நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டாபிக் படிக்கணும். ஸோ இந்த டாபிக் பார்த்த உடனே இதை கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான அண்டர்ஸ்டாண்ட், அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே இந்த டாபிக் வந்து ரொம்ப ஈஸி உங்களுக்கு. அதோடைய ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமால இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கேட்கல. ஜஸ்ட் கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலே இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம சேனலில் எப்படி இதை பார்க்க போகிறோம், எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம்னா, நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம். இன்னும் ஷார்ட்கட்ஸ், அதாவது ஷார்ட்கட்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட கான்செப்டை தான். நம்ம பர்சன்டேஜ்னு ஒரு டாபிக் படித்தோம், ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் ஒரு டாபிக் படித்தோம். இந்த கான்செப்ட் எல்லாம் சேர்த்து இதை எப்படி அப்ரோச் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஸோ ஷார்ட்கட்டாகவும் பார்க்க போகிறோம், ட்ரெடிஷ்னலையும் பார்க்க போகிறோம், ரெண்டையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட கான்செப்ட் என்ன, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? ஒரு பர்சன் இருக்காங்க, ஏன்னு ஒரு பர்சன் வச்சுக்கலாம். இந்த ஏன்ற ஒரு பர்சன் வந்து பேங்க்கில் போய் ஒரு லோன் வாங்குறாங்க. பேங்க்கில் போய் என்ன வாங்குறாங்க? ஒரு லோன் வாங்குறாங்க. லோன் அமௌண்ட் என்னது? ஒரு 1000 ரூபா. 1000 ரூபா பேங்க்கில் போய் லோன் வாங்குறாங்க. அவன்கிட்ட ரூபாய் இல்லை, ஸோ 1000 ரூபாய் லோன் வாங்குறான். ஸோ ஃபஸ்ட்டு வாங்குறான் பார்த்தீங்களா, இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் அல்லது சம். ஸோ பேங்க்லேருந்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கடனாக வாங்குறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை என்னன்னு சொல்கிறோம்? பிரின்சிபல் அல்லது சம்முன்னு சொல்கிறோம். ஸோ இதை வாங்கும்போது அவன் ஃபஸ்ட்டு சும்மா தரமாட்டான், அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவான். வட்டி, இன்ட்ரெஸ்ட்னா என்ன? வட்டின்னு சொல்லுவோம், அப்படி தானே? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம ரெண்டு டைப்ஸாக சொல்கிறோம். ஒன்று வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவன் போடுற வட்டியை ரெண்டு டைப்பாக சொல்கிறோம். ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று என்னது? காம்பவுண்ட். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த பேங்குக்காரன் நீங்கள் எத்தனை வருஷத்தில் கட்டுவீங்க அப்படின்னு கேட்பான். ஓகே, எத்தனை வருஷத்தில் நீங்கள் திருப்பி கட்டுறீங்க? ஸோ ஒரு 2 வருஷம் சொல்கிறோம், 2 இயர்ஸ் கட்டுறோம். ஓகேவா? 2 இயர்ஸ். ஸோ இதை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்லுவோம். 2 வருஷத்தில் நான் இப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு சொல்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு வருஷத்தில் அவன் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறான். இந்த 1000 ரூபாயில் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறான். ஃபஸ்ட்டு வருஷத்தில் ஒரு 100 ரூபா இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 ரூபான்றது இன்ட்ரெஸ்ட்னு சொல்ல மாட்டாங்க, டேரெக்டாக ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ரேட், பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. ஒரு 10% உனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 10% இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க? 100 ரூபா. செகண்ட் மாதம் செகண்ட் வருஷம், ஃபஸ்ட்டு வருஷம் 100 ரூபா. அடுத்தது செகண்ட் வருஷம் எவ்வளோ வரும்? இன்னொரு 100 ரூபா. ஓகே, ஸோ 10%னா ஃபஸ்ட்டு வருஷம் 100 ரூபா இன்ட்ரெஸ்ட், செகண்ட் வருஷம் என்னது? ஒரு 100 ரூபா கூட இன்ட்ரெஸ்ட். ஸோ மொத்த இன்ட்ரெஸ்ட் எப்போ எவ்வளவு? 200 ரூபா. ஃபர்ஸ்ட் இயர் 100, செகண்ட் இயர் 100. ஸோ அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? நீங்கள் 200 பே பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் எதை பே பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 1000 ரூபா வாங்கினீங்களா, ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தானே பே பண்ணுவீங்க. 1000 ரூபா ப்ளஸ் ஒரு 200 பே பண்ணுவீங்க, அப்படி தானே? ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த 200 தான் என்னன்னு சொல்லுவாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நத்திங் பட் அந்த நீங்கள் வாங்குற பிரின்சிபல் அமௌண்ட்ல இருந்து எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க, எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கியிருக்கீங்க, இதை 3 இன்டூ பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இந்த அமௌண்ட்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அமௌண்ட்டுன்றது நம்ம கடைசியாக பே பண்ண போகிறது, நம்ம வருஷம் முடிஞ்ச பிறகு பே. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்கின 1000 ரூபா, அதாவது பிரின்சிபலில் பே பண்ணணும், ப்ளஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதை பே பண்ணணும். ஸோ இதுதான் என்னது? அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுறான் பார்த்தீங்களா, ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் இதை ஃபார்முலாவாக படிக்காமல் 3 இன்டூ பண்ணணும் அப்படின்னு படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இன்டூ எத்தனை வருஷம், 2 வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்களா, இன்டூ என் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டோம் ஒரு வருஷத்துக்கும்? ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 10% போட்டிருக்கான். ஸோ நம்ம பர்சன்டேஜாக பை 100 தானே போடுவோம், அதான் R/100. ஸோ இதுதான் என்னது? உங்களுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா. ரொம்ப ஈஸி. இதெல்லாம் ஒரு ஃபார்முலாவே கிடையாது என்ன போனால். ஸோ 3 இன்டூ பண்ணணும், அவ்வளோதான். முதல் வாங்கின ஒரு 1000 ரூபா
முதல் 1000 ரூபா வாங்கியிருக்கீங்க, எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்க, இன்டூ எத்தனை, ஒரு வருஷத்துக்கு, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 10% இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கான். ஸோ 10/100. ஸோ கேன்சல் பண்ணால் என்னது, மொத்தம் 200 ரூபா தானே இன்ட்ரெஸ்ட் வருது. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம்ல. ஸோ இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து 18th ஏப்ரல் 2016 கேட்ட கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் கான்செப்ட்லேருந்து போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இந்த கொஸ்டினை நம்ம ட்ரெடிஷ்னலாக ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், இல்லைன்னா கான்செப்டை புரிஞ்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு போகலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னது, ஃபார்முலா என்னது, PNR divided by 100. ஸோ இது வந்து உங்களுடைய ஃபார்முலா மெத்தட் நம்ம இப்போ பார்க்க போகிறது. ஓகேவா? ஸோ PNR divided by 100 இதுதான் உங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. அப்படி தானே? ஸோ பிரின்சிபல் எவ்வளவு, 50 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான். 50 ரூபா இன்டூ எத்தனை மாதத்துக்கு, 6 மாதத்துக்கு. இங்கே இயர் பற்றியே சொல்லலை. ஸோ அதனால் நம்ம மந்த்லேயே போட்டால் போதும். ஸோ எத்தனை மாதத்துக்கு, 6 மந்த்ஸுக்கு கேட்டிருக்கான். இன்டூ எத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், 10 பைசா. அட் த ரேட் ஆஃப் 10 பைஸ் பெர் ரூபி. 1 ரூபாய்க்கு 10 பைசா ரேட்டா. ஸோ 1 ரூபான்றது எவ்வளவு உங்களுக்கு, 100 பைசா. அப்படி தானே? ஸோ அப்போ ரேட் என்ன எழுதலாம், 100க்கு 10. புரியுதா? 1 ரூபான்றது 100 பைசா. ஸோ 100 பைசாக்கு 10 பைசா ரேட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸோ இதை கேன்சல் பண்ணுங்க. இந்த 0 கேன்சல் பண்ண என்னது, 30. ஸோ இதுதான் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதை நம்ம கான்செப்டை புரிஞ்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகே? ஸோ இங்கே பாருங்க, 1 ரூபாய்க்கு 10 பைசா ரேட் இன்ட்ரெஸ்டா. 1 ருப்பிக்கு எவ்வளவு, 10 பைசா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ 50 ரூபாய்க்கு தான் நம்ம இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ 50 ரூபாய்க்கு எத்தனை இன்ட்ரெஸ்ட் வரும், ரேட் இன்டூ பண்ணோன்னா அப்போ என்ன வரும், 50 இன்டூ 10. அப்போ என்னது, 500 பைசா. ஸோ 500 பைசான்றது என்னது உங்களுக்கு, 5 ரூபா. அப்படி தானே? ஸோ எத்தனை மாதத்துக்கு, இது 1 மாதத்துக்கு. ஆனால் நமக்கு இங்கே 6 மந்த்ஸுக்கு. அப்போ இது 6 × 5 இன்டூ பண்ணால் என்னது ஆன்சர். பார்த்தீங்களா? இதில் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுவும் ஆனால் ரெண்டுமே உங்களுக்கு டைம் வந்து ஈக்குவலாக தான் சேவ் ஆகும். இதில் ஜஸ்ட்டு ஃபார்முலான்னு கிடையாது, 3 இன்டூ பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், 1 ரூபாய்க்கு 10 பைசா ரேட்டு கூடிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் அப்படி கூடுது. ஸோ 50 ரூபாயில் தானே நமக்கு கூடணும். ஸோ 50 ரூபாயில் எவ்வளோ பைசா இருக்குது, 500 பைசா இருக்குது. 500 பைசான்றது என்னது, 5 ரூபா. ஸோ ஒரு மாதம் 5 ரூபா கூடுதுன்னா 6 மாதம் எவ்வளோ கூடும், 30 ரூபா வரும் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியான டைப்பு தான். ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ செகண்ட் சம் பார்க்கலாம். இது வந்து 16th ஏப்ரல் 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ பாருங்க, இந்த மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப்டர் 3 years ஆஃப் அ சர்டன் சம். அப்போ சம்ன்றது பிரின்சிபல் எதுன்னு கொடுக்கல. ஸோ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வேல்யூ அட் 15% பர் ஆனம். ஒரு ஆனத்துக்கு, அதாவது 1 இயருக்கு 15% கொடுத்துருக்கான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ₹8,700. ஸோ 8,700 என்னது, மெச்சூரிட்டி வேல்யூ. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூனா என்னன்னு சொல்லி தந்தேன் உங்களுக்கு. அமௌண்ட்டை தான் நம்ம மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்லுவோம். அமௌண்ட் என்னது, நம்ம ஃபஸ்ட்டு வாங்கின ரூபா ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதை ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறது தான் என்னன்னு சொல்லுவோம், மெச்சூரிட்டி வேல்யூன்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், இல்லைன்னா ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பாருங்களேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, மெச்சூரிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. மெச்சூரிட்டி வேல்யூனா என்னது, அமௌண்ட். அமௌண்ட்னா என்ன சொல்லியிருக்கோம், பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படிதானே? ஸோ இந்த பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் என்ன கொடுத்துருக்காங்க, 8,700. ஸோ பிரின்சிபல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது, PNR டிவைடட் பை 100. இதுதான் என்னது, 8,700ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றும் இல்லை, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ஸோ P ப்ளஸ் P இன்டூ N எவ்வளவு, 3 years இன்டூ ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 8,700. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 15 எதாவது கேன்சல் பண்ண முடியுமா, 3 5s are 15, 2 5s are 10. அப்போது 3 3s are 9. ஸோ 9p/20 வரும். ஸோ 20 LCM எடுத்தோம் என்ன வரணும், 20p ப்ளஸ் 9p ஈக்குவல் டு 8,700. ஸோ என்ன வரும், 29p/20 ஈக்குவல் டு 8,700. ஸோ பிரின்சிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 8,700 இன்டூ 20 டிவைடட் பை 29. ஓகேவா? ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், இது 3 டேபிள் போகணும்னு நினைக்கிறேன். 29 × 3 87 தான் வரும். ஸோ 300. அப்போ என்னது, பிரின்சிபல் எவ்வளவு,
6000. ஓகேவா? ஸோ பிரின்சிபல் தானே கேட்டிருக்காங்க. ஸோ 6000. இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறது. ஓகேவா? இதை இன்னும் சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிம்பிளாக பண்ணுறதுக்கு நான் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, அமௌண்ட்னா என்னது, அமௌண்ட் அல்லது மெச்சூரிட்டி வேல்யூன்னு வச்சுக்கலாம். அமௌண்ட் அல்லது மெச்சூரிட்டி வேல்யூ அதுனா என்னது, பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பிரின்சிபல்ன்றது என்னதுன்னா மொத்தம் 100% அமௌண்ட் தானே. ஸோ அதை நம்ம 100%ன்னு சொல்லுவோம். பிரின்சிபல்ன்றது எப்போவுமே 100% தான். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு பாருங்களேன். ஒரு வருஷம் மொத்தம் 3 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 15%. அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளவு, 45%. புரியுதா? ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 45% ஆஃப் எக்ஸ். எக்ஸ்ன்றது என்னது, நம்மளோட பிரின்சிபல். இந்த பிரின்சிபல்ல இந்த அமௌண்ட்ன்றது ஒரு 100% அந்த அமௌண்ட் ஃபுல்லும் இருக்கு. அதாவது அந்த நம்மளோட பிரின்சிபல் ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதுதான் மீனிங். ஸோ அமௌண்ட்ன்றது என்னன்னா பிரின்சிபல் ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரின்சிபலை நம்ம 100% எடுத்துப்போம், ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு எத்தனை கொடுத்துருக்கான், 15%. அப்போ 3 வருஷத்துக்கு 45%. ஸோ மொத்தம் 145% ஆஃப் எக்ஸ் தான் என்னது இங்கே கொடுத்துருக்கான், 8700 கொடுத்துருக்கான். புரியுதா? ஸோ அப்போ இதுலேருந்து பிரின்சிபல் எக்ஸ் தானே, பிரின்சிபல் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் கண்டுபிடிச்சா என்ன பண்ணும், 8700 145/100ன்னு வரும். இது இங்கே போனால் என்ன வரும், 100/145. ஸோ என்ன வரும், 2 5s are 10 0, 2 5s are 10 9. ஸோ பாருங்கள் கேன்சல் ஆயிரும். ஸோ என்ன வரும், 6000. பார்த்தீங்களா? இதே ஆன்சர் தானே வருது. ஸோ இதில் நம்ம இவ்வளவு கேல்குலேஷன் பண்ணி கொண்டு வரணும். இதுன்னா சிம்பிள் கான்செப்ட். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் கான்செப்ட். ஸோ ஒரு அமௌண்ட்டுக்குள்ள ஒரு பிரின்சிபலும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அந்த பிரின்சிபல்ன்றது மொத்தம் 100% இருக்கும். நீங்கள் 500 ரூபா முதல்ல வாங்கினீங்கன்னா அந்த 500 ரூபாயும் கண்டிப்பாக கடைசியில் கொடுத்து தான் ஆகணும். அப்போ அது 100%. ப்ளஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கூட்டிகிட்டு இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை போடுங்க. ஸோ 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ 3 × 15 எவ்வளோ, 45. ஸோ இந்த மொத்தம் அந்த பிரின்சிபலில் 100%ம் ப்ளஸ் இந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கொடுதோ அதுதான் என்னது உங்களுக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்க மெச்சூரிட்டி வேல்யூ அல்லது அமௌண்ட். ஸோ அப்போ எக்ஸ் என்ன, இந்த கான்செப்ட் நீங்கள் எல்லா சம்லையும் யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஒரு இடத்துல என்ன கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டும் கண்டுபிடின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ இதை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அமௌண்ட் என்னது இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் வந்து இவ்வளவு. ஸோ அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது 16 ஏப்ரல் 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் எப்போவுமே நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சிலது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கூட கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு தடவை புரியலைன்னா செகண்ட் டைம் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. வாட் சம் வில் ப்ரொடியூஸ் த சேம் இன்ட்ரெஸ்ட் இன் 9 years அட் த ரேட் ஆஃப் 8%. ஸோ பாருங்க எந்த சம் ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டிருக்கிறது பிரின்சிபல் தான். ஓகே, வில் ப்ரொடியூஸ் சேம் இன்ட்ரெஸ்ட். அப்போ அடுத்தது ஏதோ சொல்ல வர்றாங்க. ஸோ நான் 9 வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் 8% இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகேவா? ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எந்த இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலாக இருக்கான், ஆஸ் 800 ப்ரொடியூஸ் இன் 3 years அட் 9/2%. அப்போ 800ன்றது ஒரு பிரின்சிபல். இந்த 800லேருந்து 3 வருஷத்துக்கு ஒரு வருஷம் 9/2% வர அது இதனால் வர இன்ட்ரெஸ்ட் இதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போது இந்த 800ஆல் வர இன்ட்ரெஸ்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். ஸோ 800ஆல் வர இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் இன்டூ எத்தனை வருஷம், 3 வருஷம், எத்தனை பர்சன்டேஜ், 9/2 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ என்னது, இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். அப்புறம் வேறு எதாவது கேன்சல் பண்ணலாமா, இந்த 2 இந்த 4. ஸோ 4 3s are 12, 12 × 9 என்ன வரும், 108. ஸோ இந்த 800ல் 3 yearsல இவ்வளோ பர்சன்டேஜில் வர இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 108. இந்த இன்ட்ரெஸ்ட் தான் இங்கே வர 8% அண்ட் 9 yearsல வர இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஷார்ட்கட்டில் யோசிச்சு பாருங்க. இப்போது 9 years 1 year 8%. அப்போ மொத்தம் 9 years எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும், 72% வருமா, எதில், பிரின்சிபலில் வரும். ஸோ பிரின்சிபலை நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 72% ஆஃப் பிரின்சிபல் தான் என்னது, இந்த 108. ஸோ பி கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த லைன் புரிஞ்சுதா? ஸோ இந்த 800ல் 3 yearsல 9/2%ல் வர இன்ட்ரெஸ்ட் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொல்லிட்டான், சேம் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சா 108 வந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்னா நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்,
ஒவ்வொரு வருஷம் இங்கே 9 வருஷம் கொடுத்துருக்கான். அப்போ 9 இன்ட்டு ஒவ்வொரு வருஷம் 8%. அப்போ 9 × 8 எவ்வளோ வரும்? 72% வரும். அப்போ அந்த பிரின்சிபலில் தானே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ 72% ஆஃப் பி தான் என்னது உங்களுக்கு 108. ஸோ பி கண்டுபிடிக்கணும்னா 108 இன்ட்டு 100/72. ஸோ வேறு எதாவது கேன்சல் பண்ணலாமா? 3 2s are 6, 6 2s are 12, 5 2s are 10, 4 2s are 8. அப்புறம் 1 2 is 2, 8 2s are 16, 2 2s are 4, 7 2s are 14, 6 3s are 8, 9 3s are 27, 2 3. அப்புறம் 250. ஸோ எவ்வளோ வந்துச்சு? 150. பிரின்சிபல் எவ்வளவு? 150. சம் தானே கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இது வந்து 19th April 2016 கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். A sum of money of ₹1000 is lent out into 2 parts. அதாவது 1000 ரூபாயை 2 பார்ட்டாக பிரித்து கடன் வாங்குறாங்க. 1000 ரூபாய். ஆனால் எப்படி 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லலை. ஓகே, இன் சச் வே த இன்ட்ரெஸ்ட் ஆன் 1 பார்ட், ஒரு பார்ட்டில் 10% இன்ட்ரெஸ்ட் 5 வருஷத்துக்கு எடுத்திருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கான்? இன்னொரு பார்ட்டு அதை 5% ஃபார் 10 இயர்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ரெண்டுக்குமே இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ கால்குலேட் த சம் லென்ட் அவுட் அட் 5%. இந்த 5% எடுத்திருக்காங்கல்ல, அதாவது செகண்ட் பார்ட், அதோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சம்னா பிரின்சிபல். ஓகே, ஸோ இந்த மெத்தடை, இந்த ப்ராப்ளத்தை நம்ம 2 மெத்தடில் அப்ரோச் பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளோட ஃபார்முலா மெத்தட், நெக்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஸோ இந்த 1000 ரூபாயை 2 விதமாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லலை. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிங்கன்னா செகண்ட் பார்ட்டை 1000 - எக்ஸ்ன்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா ரெண்டையும் சேர்த்தா 1000 ரூபான்னு சொல்லிட்டோம். சம் ஆஃப் அந்த 1000 ரூபாய் தான் 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்று எக்ஸ்ன்னு வச்சா இன்னொன்று 1000 - எக்ஸ். ஓகே, இந்த 2 இது பிரின்சிபல், இதுவும் பிரின்சிபல் தான். இந்த 2 பிரின்சிபலால் வர இன்ட்ரெஸ்ட் சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டி எந்த இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறாங்க? 10% 5 இயர்ஸ். ஸோ எக்ஸ் இன்டூ 5 இயர்ஸ் இன்டூ எவ்வளவு? 10%. ஸோ 10/100ன்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1000 - எக்ஸ், இதுதான் பிரின்சிபல், இன்டூ எத்தனை வருஷம்? 10 வருஷம். எத்தனை பர்சன்டேஜ்? 5%. ஸோ 5/100. ஸோ இது 2 ஈக்குவல் பண்ணானா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இதுதான் நம்மளோட செகண்ட் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த சம் லெண்ட் அவுட் அட் 5%. இதுதானே 5%க்கு எடுத்திருக்காங்க, கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு போட்டோன்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணலாம். இது வந்து 2 வரும். ஓகேவா? ஸோ இங்கே கேன்சல் பண்ணி பாருங்கள். இதுவும் கேன்சல் பண்ணலாம். இதுவும் 2 வரும். ஓகே, ஸோ x/2ன்னு வரும். இங்கே இந்த 1/2 நீங்கள் வெளியில் இருக்கு. 1/2 உள்ளே கொண்டு போனால் 1000ல் ஆஃப் போனால் என்ன வரும்? 500 மைனஸ் x/2ன்னு வரும். x/2 இங்கே கொண்டு போனால் 1/2x + 1/2x என்ன வரும்? எக்ஸ். ஸோ எக்ஸ் எவ்வளவு? 500. ஸோ எக்ஸோட வேல்யூ இதில் போட்டால் 500 தான் வரும். ஸோ சம் லெண்ட் அவுட் அட் 5% எவ்வளவு? 500. இது வந்து ஃபார்முலா மெத்தட். இதை நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இந்த 1000 ரூபாயை 2ஆக பிரிக்கிறாங்க. அதை நான் XYன்னு எடுத்திருக்கேன். ஸோ x + y = 1000. இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட். அப்படி தானே? ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் ஆன் 1 பார்ட், இந்த எக்ஸ் பார்ட்டில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 10% 5 வருஷத்துக்கு. அப்போ 50%. ஸோ 50x ஈக்குவல் டு ஒய்யில் எவ்வளவு? 5%, அதுவும் 50. அப்போ அதே 50y. அப்படி தானே? ஸோ இதை ரேஷியோ கொண்டு வரும்போது என்ன வரும் உங்களுக்கு? x/y = 1/1ன்னு வரும். 1:1ன்னு வரும். இப்போது இந்த ஒய் தான் கேட்டிருக்காங்க. ஒய்யை தானே கேட்டிருக்காங்க. அப்போது பாருங்க, மொத்தம் 2ல் 1 மடங்கு ஒய், எதில்? 1000ல். கண்டுபிடிச்ச ஆன்சர். புரியுதா? இப்போ ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் தானே இது ஈஸியாக வரும். இதை விட இதுதான் ஈஸி உங்களுக்கு. இந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கட் பண்ணி வரதுக்கு ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் ஈஸியாக பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மணியை 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும், அது வந்து ரேஷியோ ப்ரப்போர்ஷனில் தான் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வந்துடுங்க. வந்துட்டு பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். 5th கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா எப்படி பண்ணணுன்றதை நிறைய தடவை செஞ்சு பாருங்கள். நான் உங்களுக்கு எப்படி சிம்பிளாக பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எ சம் ஆஃப் மணி, பின்னு ஒரு மணி இருக்குது, டபுள்ஸ் இன் 10 இயர்ஸ். அதாவது ஒரு பின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது, இது டபுள் ஆகுதான். அப்போ டபுள் ஆச்சுன்னா என்னது? 2p. ஸோ 10 வருஷத்தில் இது 2pயாக மாறுது. ஓகேவா? அட் த சேம் ரேட், சாரி, ஹவு மச் வுட் பி இன் 20 இயர்ஸ். ஸோ 20 வருஷத்தில் இது எவ்வளோ அமௌண்ட்டாக மாறும்? இந்த பீன்றது எவ்வளவு பங்காக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 10 வருஷத்தில் 2pயாக மாறுறது, 20 வருஷத்தில் எவ்வளோ பியாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
இந்த 2Pன்றது என்னன்னா கண்டிப்பாக ஒரு பார்ட் பிரின்சிபலாக தான் இருக்கும். இந்த 2Pயில் ஒரு பார்ட் கண்டிப்பாக பிரின்சிபலாக தான் இருக்கும். இன்னொரு பார்ட் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் ஒரு பார்ட் இருக்கும், இன்னொரு பார்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு 2P வந்துச்சு. 10 வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ஒரு பார்ட்டுன்னா 20 வருஷத்தில் எவ்வளவா மாறும்? ஸோ கண்டிப்பாக இதில் ஒரு பார்ட் பிரின்சிபலாக தான் இருக்கும். ப்ளஸ் ஒரு 10 வருஷத்தில் ஒரு பார்ட்டு தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு P தான் இருக்குது. அப்போ 20 வருஷத்தில் இது 2Pயாக மாறும். ஸோ 2P + P எவ்வளோ ஆகும்? 3P. புரியுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க சில டைமு, அதாவது Pன்றது 2Pயாக மாறிச்சா டபுளாக மாறது 10 வருஷத்தில், எத்தனை வருஷத்தில் இது வந்து 3Pயாக மாறும், 4Pயாக மாறும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணது. இப்போ பாருங்களேன், இந்த 3Pன்றது எப்போ 5Pயாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், 3Pன்றது 5Pயாக மாறுறது எப்போன்னு பாருங்கள். ஸோ இந்த 5Pன்றது நான் சொன்ன மாதிரி ஒரு P கண்டிப்பாக பிரின்சிபலாக தான் இருக்கும், மீதி 4P இருக்குது. இந்த 4Pன்றது பாருங்கள், இந்த 4P. ஸோ ஒரு Pயாக இருக்கும்போது உங்களுக்கு என்னது 10 வருஷம், அப்படி தானே? அப்போ 4Pயாக மாறினா என்னது, 4 கொண்டு இயர்ஸை இன்டூ பண்ணணும். 1Pயாக இருக்கும்போது 10 வருஷம், அப்போ இந்த இயரில் 4P, ஸோ 4 கொண்டு இன்டூ பண்ணணும். அப்போ என்னது 40 இயர்ஸ். 40 இயர்ஸில் உங்களுக்கு இந்த 5Pயாக மாறும். புரியுதா? அதுதான் கான்செப்ட். ஒரு P கண்டிப்பாக பிரின்சிபல், அதை விட்டுருங்க. மீதி எத்தனை P இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு P இருக்கும்போது உங்களுக்கு 10 வருஷம், அப்போ இந்த 4 P's வரணும்னா 4 இன்ட்டு இந்த இயர்ஸ் அப்பில் இன்டூ பண்ணால் போதும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம 5 ப்ராப்ளம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருக்கோம். இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தேன் RRB NTPCயில், எல்லாமே பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. இன்னொன்று இதில் இன்ஸ்டால்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் வரும், அதை நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.